வாங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான பதற்றம் இப்போ உச்சக்கட்டத்துல இருக்கு. உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கு. சரி, இந்த 10 நாள் கெடு எதுக்கு கொடுத்தாங்க? இதனால என்ன விளைவுகள் ஏற்படலாம்? இத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். உலகம் உண்மையிலேயே ஒரு கத்தி முனையில தான் நிக்குதுன்னு சொல்லலாம். அமெரிக்கா ஈரானுக்கு 10 நாள் கெடு விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட விமான தாங்கி கப்பல்களும் வளைகுடாவை நோக்கி வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. இந்த பதற்றம் ஒரு முழு நீள போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனா இந்த நிலைமை ஒரே நாள்ல திடீர்னு உருவாகல. இதோட மூல காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். இந்த நெருக்கடிக்கு வழிவகுத்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்னு நம்ம பார்க்கணும். முதல்ல போன வருஷம் என்ன நடந்துச்சு, அது எப்படி இப்போதைய பிரச்சனைக்கு ஒரு தொடக்கப்புள்ளியா இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா 2025ல நடந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற அந்த பதற்றங்களுக்கு அஸ்திவாரமே போட்டது. 2025ல இஸ்ரேல், ஈரான், அப்புறம் அமெரிக்கா இவங்களுக்குள்ள மாறி மாறி நடந்த இந்த தாக்குதல்களும் பதிலடி தாக்குதல்களும் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த நெருக்கடிக்கு களம் அமைச்சு கொடுத்தது. அமெரிக்காவோட தாக்குதலுக்கு அப்புறம் அவங்க சொன்ன விஷயம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. ஈரானோட அணு ஆராய்ச்சி திறன்கள் முழுசா அழிக்கப்பட்டுடுச்சு, அதையெல்லாம் சரி பண்ணி திரும்ப கட்ட பல வருஷங்கள் ஆகும்னு அறிவிச்சாங்க. இதனால ஒரு பெரிய ஆபத்து நீங்கிடுச்சுன்னு உலகம் நம்ப ஆரம்பிச்சது. ஆனா 2026ஓட தொடக்கத்துல செயற்கைக்கோள் படங்கள் மூலமா ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியம் வெளியாச்சு. அது மொத்த கதையும் அப்படியே மாத்தி போட்டுடுச்சு. உலகத்துக்கு சொல்லப்பட்ட கதை ஒண்ணு, ஆனா உண்மையில ஈரான்ல நடந்தது வேற. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அமெரிக்கா சொன்னதுக்கு பின்னாடி ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை ரகசியமா முன்ன விட வேகமா திரும்பவும் கட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த இமாம் அலி ஏவுகணை தளத்தையே எடுத்துக்கலாம். இது முழுசா அழிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்க ஈரான் பழையதை திரும்ப கட்டினது மட்டும் இல்லாம அதை தீவிரமா விரிவுபடுத்தவும் செஞ்சாங்க. ஆனா ஈரான் திரும்பவும் கட்டுறதோட நிறுத்தல. அடுத்த தாக்குதலுக்கும் அவங்க தயாராகிட்டு இருந்தாங்க. அவங்க தங்களோட மிக முக்கியமான இடங்களை ரொம்ப சக்தி வாய்ந்த பதுங்குகுழி குண்டுகளால கூட தாக்க முடியாத அளவுக்கு பலப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இனிமே நாங்க ஏமாற தயாரா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட நடவடிக்கைகள். ஈரானோட இந்த ரகசிய மறுகட்டமைப்பு வெளியானதுக்கு அப்புறம் உலக அரசியல் காலம் சூடுபிடிச்சது. இது தீவிரமான தூதரக முயற்சிகளுக்கும் நேரடி மிரட்டல்களுக்கும் வழிவகுத்தது. அமெரிக்காவுடனே தன்னோட நட்பு நாடுகளோட ஆதரவை திரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு கலவையான பதில் தான் கிடைச்சது. இதுவே இந்த விளையாட்டுல எவ்வளவு சிக்கலான சர்வதேச அரசியல் இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. ஈரானோட பதில் ரொம்பவே வெளிப்படையா இருந்துச்சு. அவங்க அந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு அமெரிக்க ராணுவ தளத்துக்கும் நேரடியான பொதுவான ஒரு மிரட்டலை விடுத்தாங்க. அப்போ ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடந்தா என்ன ஆகும்? அதோட விளைவு ஈரான்ல மட்டும் இருக்காது. அது மத்திய கிழக்கு முழுக்கவும் ஒரு பெரிய போரை தூண்டலாம். ஏன்னா இந்த பட்டியல்ல இருக்கிற பல நாடுகள்ல அமெரிக்க படைகள் இருக்கு. அதனால அவங்களும் இந்த மோதலுக்குள்ள சுலபமா இழுக்கப்படலாம். சரி, இந்த மோதல் மத்திய கிழக்கோட நின்னுடுமா? நிச்சயமா இல்ல. அந்த பகுதியில நடக்கிற ஒரு போர் எப்படி உலகத்தையே பாதிக்கும்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு மையம் ரொம்ப முக்கியமான ஒரு நீர்வழி பாதை தான். இதுதான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி. உலகத்தோட தினசரி எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20%, அதாவது 5ல் 1 பங்கு இந்த சின்ன நீர்வழி மூலமா தான் நடக்குது. ஒருவேளை போர் மூண்டுச்சுன்னா ஈரான் இந்த வழியை மூடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அப்படி நடந்தா அது உலக அளவுல ஒரு பேரழிவு மிக்க பொருளாதார தொடர் விளைவை நிச்சயம் ஏற்படுத்தும். இது நாம போடுற பெட்ரோல் விலைய பத்தினது மட்டும் இல்ல. இந்த நிதி அதிர்வலை, பங்குச்சந்தைகள், முதலீடுகள், ஏன் எல்லா நாடுகளோட பொருளாதாரத்தையுமே கடுமையா தாக்கும். இப்போ அந்த 10 நாள் கெடு முடிவை நெருங்கிட்டு இருக்கு. படைகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கு. உலக பொருளாதாரம் ஒரு நூல் நுனில தொங்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டத்துல யார் முதல்ல பின்வாங்குவாங்க? இந்த பதற்றம் தனியுமா, இல்லனா உலகம் ஒரு புதிய போரை சந்திக்குமா?